ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஊளி மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, நான் இன்றைக்கி 1 கிலோ ஊளி மீன் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண மீனை உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். மீனுக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எனக்கு 1 கிலோ மீனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா குறைச்சி போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூட ஒரு 1/2 லெமன் சைஸ் புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்திருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு எல்லா மீன் துண்டுகள் மேலேயும் நல்லா கோட் ஆகும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஒவ்வொரு மீன் துண்டுகள் மேலேயும் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலோ கட்டியாக இருந்தாலோ மசாலா உதிர்ந்துடும். அதனால் பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. மசாலா தடவின எல்லா மீனையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா பொரித்து எடுத்துடலாம். எல்லா மீன் துண்டுகள் மேலேயும் மசாலாவை கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நிறைய ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி இந்த மாதிரி தவாவில் தான் பொரிக்க போகிறேன். தவா சூடானதும் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் எல்லா மீனையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துடலாம். இதை நல்ல மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். மிதமான சூட்லேயே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா மசாலா தீஞ்சு போயிடும். அப்பப்போ தவாவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஆயில் எல்லா மீன் துண்டுகள் மேலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா தீஞ்சு போகலை, நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணணும். நிறைய ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி தவாவில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மீனெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை இன்னொரு பிளேட்டில் எடுத்துடலாம். மீன் வாசனை வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. பார்க்க மட்டும் இல்லை, அதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.